ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ டெக் டாக்ஸ். இந்த வீடியோவில் உங்கள் ஸ்டோர்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை கேன்வா அப்ளிகேஷனில் ஃப்ரீயாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மட்டும் இல்லை, உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் எந்த போஸ்ட் வேண்டுமானாலும் நீங்கள் ரொம்ப சுலபமாக க்ரியேட் பண்ணிட முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். canva.com அப்படிங்கிறதுக்கு போய்க்குங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைடு டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஜஸ்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். சப்போஸ் உங்களுக்கு ஃபேஸ்புக் போஸ்ட்டோ அல்லது ஃபேஸ்புக் ஸ்டோரிஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ வேணும்னா அதற்கு ஏற்ற மாதிரியான இந்த ஆப்ஷன்ஸை எலாபரேட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு தான் வேணும். ஸோ ஜஸ்ட்டு நான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்களுக்கான ஒரு போஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே கிரியேட் பிளாங்க் அப்படிங்கிறது இருக்குது. இதை ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கான ஒரு லே அவுட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இப்போ இதில் இருந்து நான் எப்படி ஒரு சூப்பர்பான இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை என்னுடைய ஸ்டோருக்கு கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை பியூட்டிஃபுல்லாக ஓனாக டிசைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 2 விஷயங்கள் தேவைப்படும். ஒன்று ஐடியா, அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸ், அதாவது நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய இமேஜஸ். இன்டர்நெட்டில் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிட்டியான இமேஜஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கான 2 வெப்சைட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா freepik.com, இன்னொன்று பார்த்தீங்கன்னா unsplash.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்ஸ். ஜஸ்ட்டு இதில் போயிட்டு உங்களுடைய ஷாப் நேம், அதாவது அந்த மெயின் ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கேக் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ இமேஜஸ், அதுவும் ஹை குவாலிட்டியான ஃப்ரீ இமேஜஸ் இங்கே லிஸ்ட் ஆகும். ஜஸ்ட்டு இதில் லைசன்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஃப்ரீ அப்படிங்கிறத போட்டுட்டு நீங்கள் எந்த இமேஜை வேண்டுமானாலும் டவுன்லோட் பண்ணி அதை கேன்வா அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த 2 வெப்சைட்லேயும் உங்களுக்கு சூட்டபிளான இமேஜஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இங்கே நமக்கு இந்த பிளாங்க் டெம்ப்ளேட் ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசைன் அப்படிங்கிற இடத்துல எனக்கு ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக எனக்கு ஷாப்புக்கு போஸ்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு டிசைனில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கேக் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டு டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். இதில் இந்த ப்ரோ அப்படின்னு இல்லாத போஸ்ட்டே நிறைய இருக்கும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி அதை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் நான் இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறதுனால நீங்கள் எப்படி நீங்களாகவே ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. இதில் போயிட்டு ஜஸ்ட்டு கேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ கேக் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லாமே வரும். இதில் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறதுக்கு போய்க்குங்க. இப்போது ஏதாவது ஒரு இமேஜை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த இமேஜில் இருந்து சில கலர்ஸை பேக்ரவுண்டாக செட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சூட்டபிளான ஒரு சும்மா இமேஜஸ் நம்ம எடுத்திருக்கோம். இப்போது இந்த லே அவுட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர்னு ஒன்று வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஃபோட்டோ கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய கலர்ஸை நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த லைட் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு பேக்ரவுண்டுக்காக. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிசைன் வேணும். ஸோ ஜஸ்ட்டு நான் க்ளவுட் அப்படிங்கிறத போடுறேன். இப்போது இங்கே கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட்டு கிராஃபிக்ஸுக்கு போய்க்கோங்க. இதில் ஏதாவது ஒரு க்ளவுட் அந்த இதை எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எந்த க்ளவுடு வேணுமோ அந்த க்ளவுடு எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எனக்கான ஒரு க்ளவுடை சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஜஸ்ட் இப்போ இது வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ளவுடோட கலர் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண முடியும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவில் டார்க் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கலரை இதுக்கு கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி இந்த மாதிரி செட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு ட்ராப் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். அதற்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளவுட் அப்படிங்கிறது தான் எடுக்க போகிறோம். இதுக்கு வேறு ஒரு க்ளவுடு நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு இது எல்லாமே உங்களுடைய மைண்ட் செட் தான். நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்க முடியும். இப்போ ஜஸ்ட்டு நான் இதை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜஸ்ட்டு பாதி தெரிஞ்சால் போதும்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதற்கான கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இதுக்கும் அதே ஃபோட்டோ கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு கார்னரில் அந்த ஃபோட்டோ கலர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு இமேஜஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த 2 இமேஜஸை நம்ம அப்லோட் வந்து பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்லோடு ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போது உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த செக்ஷனுக்கு போய்க்கோங்க. இப்போது இந்த 2 இமேஜையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்தோன்னா போதும். இப்போ இங்கே அந்த 2 இமேஜஸும் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணி அப்படியே இன்சர்ட் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம இதற்கும் ஒரு ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் வந்து பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஜெக்ட் வந்து வரும். இதில் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சைஸுகளுக்கு உள்ள நீங்கள் ஒரு இமேஜை இன்சர்ட் வந்து பண்ண முடியும். இப்போது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜை கொண்டு வந்திருக்கோம். ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு சைஸை இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கரெக்டான ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க. தென் இதை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அந்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் வந்து இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ஹோல் இல்லாத ரவுண்டாக வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த அப்லோட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே நமக்கு இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு இந்த இமேஜ் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு உள்ளே கொண்டாந்து இப்படி இழுத்து விட்ருங்க. இப்போ பார்த்தீங்களா? அந்த ஃப்ரேமுக்கு உள்ள நம்மளுடைய இமேஜ் ஃபிட் ஆயிருச்சு. அதே மாதிரி இந்த கேக்கையும் இந்த ஃப்ரேமுக்கு உள்ள இப்படி ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அழகாக வந்து ஃபிட் ஆயிரும். ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இமேஜை உங்களால் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதுக்கு சரியாக வந்து இந்த இமேஜ் வந்து செட் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் இசட் கொடுக்குறோம். கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ரிவர்ட் ஆகும். இல்லைன்னா இங்கே கொடுத்து அண்டு கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மறுபடியும் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலிமெண்ட்ஸுக்கு போயிட்டு இங்கேயே கேக் ரிலேட்டடான இமேஜஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோஸ் அப்படிங்கிறதுக்கு போய்க்கலாம். ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கேக் ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு கேக்கை நம்ம உள்ளே வந்து கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு இப்போ இந்த கேக் கொண்டு போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ இப்போ நமக்கு ஒரு கேக் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு அந்த ஷாப்போட நேமை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. தென் என்ன பண்ணுங்கள், சப்ஹெட்டிங் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு தி கேக் ஹவுஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். இப்போது ஃபாண்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஸ்டைலான ஃபாண்ட்டாக வந்து பார்த்துட்டு இதுக்கு எது சூட் ஆகுமோ அந்த ஃபாண்ட்ஸ் வந்து கொடுங்க. தென் சைஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. தென் மறுபடியும் ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்துட்டு உங்கள் கடைக்கான ஒரு டேக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேகை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். டேக் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கலராக, அதாவது சைஸில் சின்னதாக இருக்கணும். அதே மாதிரி ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக வந்து இருக்கணும். ஸோ சைஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம ஆஃபர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு ஹெட்டிங் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டோரோட அட்ரஸை வந்து இந்த இடத்துல நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்டோரோட அட்ரஸை வந்து போட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணணும். இது மாதிரி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி போட மாட்டாங்க. நிறைய பேர் அதில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை அப்படியே வந்து ரிப்ளிகேட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் டிசைன் பண்ணி போட்டீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் யுனிக்காக இருக்கும். நிறைய பேரை போயிட்டு ஈஸியாக ரீச் ஆகும். இப்போது இந்த போஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஃபைலுக்கு போயிருங்க. இதில் டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுங்க. ஜஸ்ட்டு பிஎன்ஜி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் இங்கே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஜஸ்ட்டு டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை டிசைன் பண்ணணும். ஸோ எப்படி கேன்வா அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இன்னும் லோகோ, அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோஸையும் பாருங்கள். ஸோ ஃப்ரீயாக உங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே இந்த கேன்வா அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.